ஹியர் இஸ் போஸ். எனக்கு போஸ்ன்னு பேர் வச்ச இல்ல, எப்படி இந்த போஸ்? என்னடா இது, எனக்கு பிள்ளையா பிறந்தியே. போஸுங்கிறது ஒரு மாவீரனோட பேர். அந்த பேரை வச்சுக்கிட்டு பேருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கிருஷ்ணன் பேர் வச்சா கையில நாதஸ்வரம் இல்ல புல்லாங்குழல் வச்சுக்கிட்டா இருக்க முடியும்? நீ இப்படி குடிச்சு கெட்டு போறதுக்கு யாருடா உனக்கு பணம் கொடுக்கறா? வெரி சிம்பிள். போன இடத்துல ஒரு இந்திய குடிமகனை சந்திச்சேன். சார், இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி முறையே மாறணும். when the system is corrupted, how can the institution be clean னு கேக்குறேன். முதல்ல இருந்தவங்க லஞ்சம் வாங்குனாங்க, அப்புறம் வேண்டாம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீயா பேசிக்கிட்டு இருக்கமே, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தெரியலையே சார். 1947 ஆகஸ்ட் 15 மிட்நைட்ல கிடைச்ச சுதந்திரம் தான் சார் காரணம். அந்த சுதந்திரத்துக்காக போராடினவங்கல ரொம்ப முக்கியமானவங்க வீரத்தாய் பவானி அம்மா. யாருங்க அவங்க? தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தியாகி சார். அந்த பவானி அம்மா தான் எங்க அம்மா. அப்பேற்பட்ட பவானி அம்மா மருந்து வாங்க கூட காசு இல்லாம மரணப்படுக்கையில போராடுறாங்க. அவங்க மகனா வேலை இல்லாம திரியற. கேட்கவே சைக்கிளியப்பா. சாரி சார், உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். உங்க மனசாட்சி அனுமதிச்சா அம்மா மருந்து செலவுக்கு ஒரு 50 ரூபீஸ் 50 ரூபாய் டொனேட் பண்ண முடியுமா? ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். என்னப்பா காந்தி சிலையை பார்த்துட்டு இருக்க? ஏதாச்சும் பாம்பையும் வச்சிருக்கியா? சாச்சா, நான் அசல் மகாத்மா தொண்டன், அஹிம்சாவாதி. இல்ல என்ன விசேஷம்? எல்லாரும் காந்தி சிலைக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தேன். இது தெரியாதா உனக்கு? இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த நாள். அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள். ஜனவரி 30 காந்தி இறந்த நாள். 1948 அவரை சுட்டு கொல்லாம இருந்திருந்தா எங்க அம்மா கெதி இப்படி ஆயிருக்குமா சார்? யாருப்பா உங்க அம்மா? 1947 ஆகஸ்ட் 15 எக்ஸாக்ட்லி ராத்திரி 12 மணிக்கு கிடைச்ச சுதந்திரத்துக்காக பாரத மணிக்குடைய கையில ஏந்தி படாத பாடுபட்டு இன்னைக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாம பரிதவிக்கிறாங்களே, அந்த பவானி அம்மா எங்க அம்மா. பவானி அம்மாவா? தமிழ்நாட்டிலே பெரிய சுதந்திர தியாகியாச்சே. ஆமா, நாடு நாடுன்னு புலம்பிக்கிட்டு இருந்த எங்க அம்மா இப்ப ஓடா தேஞ்சு உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்த மருந்து வாங்க ஒரு 50 ரூபா பணம், ஜஸ்ட் 50 ரூபீஸ் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். 50 ரூபாயா? எங்க கிட்டயா? இருந்த காசுக்கு மகாத்மாவுக்கு மாலை வாங்கி போட்டுட்டோமே. மாலை வாங்கி போட்டீங்களா? ஒரு 50 மில்லி இது இல்ல, 50 ரூபாய் இல்லாட்டா கூட பரவாயில்ல, ஒரு 5-10 கூட இல்லையா சார்? ஒரு பைசா கூட இல்லையே. ப்ளீஸ் சார். இந்த 50 ரூபா இருக்கு, உன் அம்மாக்கு மருந்து வாங்கி கொடு. ஏன் தயங்குற? நல்ல காரியத்துக்கு தானே கொடுக்குறேன், வச்சுக்க. யாருப்பா இந்த பொண்ணு? தெரியலங்க, தெரியலையே. சார் சார் சார், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நான் கத்திக்கிட்டே வரேன், நீங்க திரும்பியே பார்க்காம வரீங்களே. அறிமுகமே இல்லாம நான் இப்படி உங்க கூட பேசுறதுக்கு காரணம் 1947ல நமக்கு கிடைச்ச சுதந்திரம் தான். அந்த சுதந்திரத்துக்காக போராடினவங்கள முக்கியமானவங்க பவானி அம்மா எங்க அம்மா. அப்பேற்பட்ட தியாகி இன்னைக்கு மருந்து வாங்குறது கூட காசு இல்லாம உயிருக்காக மரண படுக்கையில போராடுறாங்க சார். ப்ளீஸ் சார், அவங்க மகன் நான் வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் 50 ரூபீஸ் ப்ளீஸ் சார். ஒரு 50 ரூபா தர முடியுமா? அம்மா மருந்து செலவுக்காக ஒரு 50 ரூபீஸ் டொனேட் பண்ண முடியுமா? அவங்க மகன் நானு வேலை இல்லாம இருக்கேன். பவானி அம்மாக்கு ஒரு மூத்த மகன் உண்டு, பரதேசி. 10 வருஷமா நாங்க உயிரோட இருக்கமா செத்தமான்னு கூட எட்டி பார்க்கல சார். யூஸ்லெஸ் ஃபெலோ. இன்ஃபேக்ட் அவன் மூஞ்சி கூட எங்களுக்கு மறந்து போச்சு. Glad to meet you, brother. I am Gandhan. உன் அண்ணன். உன் பாஷையில சொல்ல போனா பரதேசி. சாரி சார்.
வரேன் பிரதர். நாம ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? யூ டோன்ட் நோ சார். இந்தாங்க 1947 ஆகஸ்ட் 15ல கிடைச்ச சுதந்திரம் தான் சார் காரணம். அப்படி கிடைச்ச சுதந்திரத்துக்கு போராடின வீராங்கனை தான் பவானி அம்மா, எங்க மதர். இன்னைக்கு மருந்து வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம படுத்த படுக்கையா. ஜஸ்ட் 50 ரூபீஸ் தர முடியுமா சார்? யோ, போன வாரம் தானேயா பவானி அம்மா மருந்து செலவுக்குன்னு 100 ரூபா கேட்ட. சார் அப்ப கேட்டது எங்க அம்மா மருந்து செலவுக்கு. இப்போ எங்க அம்மா மயான செலவுக்கு. என்ன, பவானி அம்மா செத்துட்டாங்களா? ஆமா சார். நேத்து ராத்திரி எக்ஸாக்ட்லி 12 o'clock இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அதே நேரத்துல எங்க அம்மா போயிட்டாங்க. அவங்களுக்கு காரியம் செய்யறதுக்காகத்தான் உங்ககிட்ட நான் பணம் கேட்டேன். ரொம்ப நன்றி சார்.